இதெல்லாம் செட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2016-17 செட்ரேட் பண்ணிட்டீங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணணும், எல்லா டூல் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணியாச்சு, பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே அதுக்குள்ளே கற்றுக்கிட்டீங்க. எல்லாம் ரெடி ஆகிற டைமில் உங்களுக்கு ஆர்டர்ஸும் நல்லா இருந்தது. இந்த கோவிட் டைம் எப்படி இருந்தது? கோவிட் டைம் நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் மேம் இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்குமே. இப்போ அது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு 50 செட்ஸ் ஆர்டர் வர இடத்துல எனக்கு ஒரு 30 செட்ஸ் ஆர்டர் வந்ததுங்க. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்ககிட்ட இருக்க பொண்ணுங்க ஒர்க்குக்கு போனாதான் அப்படின்ற மாதிரி இருக்க சுச்சுவேஷன்லாம் வந்ததுங்க. ஆனால் அப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கலாம். வச்சோம் மேம், பண்ணோம் மேம். ஏன்னா நம்ம டைம் இருந்ததுங்கிறதுனால. ஏன்னா நமக்கு ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் பேமெண்ட் வாங்கிட்டு தான் மேம் ஆர்டரே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு என்னோட ஸ்டாஃப்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் வந்து எனக்கு பேமெண்ட்டும் வந்துருச்சுங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கோவிட் டைமில் எங்கேயும் ஒர்க் இல்லாமல் இருக்க டைமில் ஸோ நமக்கு வந்து ஆர்டர் மூலிமா அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் அந்த இடத்துல இருந்ததுங்க. ஸோ நமக்கு அடுத்தது வந்து நமக்கு அந்த லாக்டவுன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆன உடனே நாங்கள் எங்களோட பேக்கிங் நான் எல்லாமே முடிக்க பேக் பண்ணி வச்சுட்டோம் மேம். ஒன்ஸ் ரிலீஸ் ஆன உடனே நாங்கள் எல்லா பேக்கேஜும் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துட்டோம் மேம். ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களுக்கும் ஒர்க் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. எங்களுக்கு லாக்டவுன் ஓப்பன் ஆன உடனே கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் எங்களோட செட்ஸ் எல்லாமே டிஸ்பேச் பண்ணி கொடுத்தோம். ஒன்று அந்த மணி ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்தது, யாரும் நிறைய பேரால் வேலைக்கு போக முடியல. அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கல இல்லையா? ஸோ அதனால போட்டுட்டு போகிறதுக்கு இடமே இல்லை, எங்கே போட்டுட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் கஷ்டம் இருந்தது. ஆனாலும் சில பேர் பொழுது போகாமல் இதையாவது வாங்கி வைப்போமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. கண்டிப்பாக இல்லையா? அவங்களுக்கு ஒரு அந்த ஃபேண்டசி வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று வெளில தான் போக முடியல, அந்த பர்ச்சேஸ் நம்ம தான் நடிக்கும்ல, ஐயோ ஷாப்பிங் பண்ணலேன்னு சில பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருந்தவங்க. அப்போ அந்த ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாமும் பண்ணவங்க ஜாஸ்தி தான் இல்லையா? அந்த கோவிட் டைமில் தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கே கொஞ்சம் அதிகம் ஆச்சுன்னே நம்ம சொல்லலாம். முன்னெல்லாம் நேரில் பார்க்காம யாருமே வாங்க மாட்டாங்க எந்த பொருளையுமே இல்லையா? அது இப்போ அந்த ஆஃப்டர் கோவிட் வந்து பரவாயில்ல, நல்ல பொருள் தான் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற அளவு கன்வின்ஸ் ஆகிடுறாங்களா? இப்போ எனக்கு என்னென்னா மேம், இப்போ நீங்களே இப்போ எங்கிட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு ரிவ்யூ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க, நல்லா இருந்தது, இப்போ உங்களோட ஃபோட்டோ போட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் போடுவீங்க இல்லையா? என்னோட பேஜில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் மேம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு இவங்க நல்லா தான் செஞ்சு கொடுக்குறாங்க போல், கஸ்டமர்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நான் எப்போவுமே வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ரிவ்யூ வந்து நான் கேட்பேன், எப்படி இருந்தது சார், ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மேம். ப்ளஸ்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மைனஸ்னால் நாங்கள் வந்து அதை திருத்திக்கிறோம் மேம் அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸான கமெண்ட்ஸ் எல்லாமே நான் போட்டிருப்பேன். என்னோட பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருக்கும், நாம் புதுசாக தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல இடத்துல தான் வாங்குறோம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டு போகிற இடத்துல ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலியமாகவும் எனக்கு வருவாங்க, அழகாக இருக்கே அப்படிமா. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க மேம். அந்த மாதிரி எனக்கு போயிட்டுருக்குங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் நடந்துருச்சு. கண்டிப்பாக. ரைட். இப்போ வந்து உங்களுக்கு செலிபிரிட்டி கஸ்டமர் இருக்காங்க, அப்புறம் உங்கள் ஊர்லேயே கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாரு சொல்லுங்க? உங்கள் வீட்லேயே ஒருத்தங்க இருப்பாங்களே. என்னோட நாத்தனார் பொண்ணு தான் மேம் ஃபர்ஸ்ட் வாங்கினா. அந்த செட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து தூக்கி போடாமல் வச்சிருக்கா. நான் எப்போ போனாலும் சரி அவள் வந்து அத்தை இது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் செஞ்சீங்க ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. பரவாயில்ல, அவங்க வந்து உங்களுக்கு அவங்களும் ஒரு மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக ஞாபகமாக வச்சு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட்டிவ் தான் மேம். சரி, உங்க கணவர் தான் டி டெரக்கோட்டான்னு ஆரம்பிச்சார் சொன்னீங்க, அவர் பேரை சொல்லுங்க. செந்தில் மேம். ஓ செந்தில். செந்தில் வந்து உங்களுக்கு அவர் அந்த டையிங் இதில் டெக்ஸ்டைல் டையிங் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ அந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை, அது வந்து டெக்ஸ்டைல் இதுக்கு தான். அதை மேக்ஸிமம் இந்த கோலப்படிக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டை எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான். மற்றபடி இது வந்து அக்ரிலிக் தான். ஆமாங்க மேம், ஆமாங்க. ஃபுல்லாகவே நம்மளோடது வந்து பிராண்டட் பெயிண்ட். ஸோ உங்களுக்கு அந்த கலர் சென்ஸ் உண்டு இல்லையா? உங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கெல்லாம் ஐடியா கொடுப்பாரு. கண்டிப்பாக இந்த கலரில் பண்ண, அந்த கலர். கண்டிப்பாங்க. இது கூட நல்லா இல்லை, ஏன்னா பேக்கிங் வந்து அவர் தான் மேம் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து அட்ரஸ் எழுதி இது வந்து இந்த அட்ரஸ்க்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ பேக்கிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணுவார். ஸோ அதனால் அதில் ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் நிஜமாவே அந்த டைமில் முடிஞ்சோம். என்னோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் பயங்கரமாக திட்டுவாங்க, ஒழுங்காக வந்து பண்ணி கொடுங்க, ஏன்னா நீங்கள் பேமெண்ட்டு கொடுத்து வாங்கினீங்கன்னா இப்படி ஒரு பொருளை வாங்குவீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம்ல, அது நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க மேம். ஸோ இந்த இருக்க கலரில் வந்து வேறு ஏதாவது இன்னும் இதுக்கு ஆப்போசிட் கலர் ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி மாதிரியும் சொல்லுவாங்க. அவங்களும் அப்படிதான் மேம். பரவாயில்ல. ஆனால் வந்து இது பெரிய வேலை, நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த பேக்கிங்கிறது நிஜமாவே மைண்ட் பாக்லிங் ஜாப். ஏன்னா அது பத்திரமா போய் சேர்ந்து நம்ம இத்தனையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நல்லா போனோம் இல்லையா? அது பேக்கிங்கிறது எல்லா இடத்துலையுமே
நீங்க ஒரு எனி பொருள் வாங்க போனீங்கன்னா அந்த பேக் அழகை பார்த்து வாங்கினோம் அப்படிம்பாங்க. பேக் பண்ணி வரும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். எஸ் மேம். எஸ். கிஃப்ட் பாக்ஸை நம்ம கொடுக்குறாங்க, கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுக்கும் போது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, ஆனால் அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும். சே, என்ன ஒரு அழகான பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் வாங்குறோம், அந்த டப்பா அழகை பார்த்து கூட அடாடா ரொம்ப அழகா இருக்கும், உள்ள ஸ்வீட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இப்போ வந்து அப்படிதான் பொருளை டிஸ்பிளே பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவருடைய பணி வந்து இது பெரிய பணி. அவரு உங்களுக்கு பின்னாடி எல்லாம் இல்லை, முன்னாடி இருக்காரு. முன்னாடி இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றாரு. மேம் எல்லாருமே எனக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொல்றதுல மேம் என்னோட செட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ இல்லையோ, உங்களோட பேக்கிங் வந்து சூப்பரா இருந்ததுங்க, ஒரு பீஸ் கூட எனக்கு டேமேஜ் ஆகல, நீட்டா சேஃபா வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மென்ஷன் பண்ணாதவங்களே கண்டிப்பா கிடையாது மேம். அதை மெயினா சொல்லுவாங்க மேம் எல்லாருமே. இப்போ எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்குது இல்லையா? எஸ் மேம். இப்போ வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே நடத்துகிறாங்க, எல்லா விமனும் சேர்ந்து அது மாதிரி நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கோம் மேம், பண்ணியிருக்கோங்க. ஈரோடு அப்புறம் கோயம்புத்தூர் 2 தடவை ஸ்டால் போட்டோம். அப்புறம் வந்து சேலம் சைடில் அந்த மாதிரியும் இப்போ பண்ணியிருக்கோம் மேம். அதுலேயும் நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவங்களோட ஐடியா சொல்லுவாங்க, இன்னும் நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த மாதிரியும் செஞ்சோன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட கமெண்ட்ஸை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ் ஜாஸ்தியாக நடக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு அப்போவே வாங்கணும்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட லிமிடெட் செட்ஸ் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஆர்டர்ஸ் எடுத்துப்பீங்க. நம்ம கார்டு கொடுத்துருவோம் மேம். நீங்கள் நம்மளோட பேஜில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது உங்கள் சாரீக்கு ஏதாவது பர்டிகுலராக கஸ்டமைஸ் பண்ணணுன்னாலும் அவங்க ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க மேம். அந்த மாதிரியும் நிறைய பேர் பண்ணுவாங்க மேம். ஸ்டால்ஸ்க்கு போகிறதுனால நமக்கு அங்கே வந்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க மேம். உங்களுக்கு ஷார்ட் ஃபால் எதுன்னு நினைக்கிறீங்க? இதுதான், இதை சரி செஞ்சுட்டா இன்னும் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுமா? இல்லை மேம், அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இல்லை, எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கான்னு தெரியுது. கண்டிப்பாக. ஒன்றும் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனி பிஸ்னஸ் அது எனி ஜாப், அதில் வந்து ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கும். இது எனக்கு பண்ணி முடிச்ச அப்புறம் அப்பாடான்னு இருக்கு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும் இல்லை? அது எந்த ஆரம்பம் அது வந்து என்னென்னா மேம், இப்போ நிறைய ஒரு 20 செட் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும், அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதுவே நமக்கு இந்த ரெய்னி சீசன் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்பவே ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பேக் பண்ணும்போது அதில் இருக்க அந்த மாய்ஸ்சர் வந்துட்டு போகலன்னா பேக் பண்ணும்போது வெடிச்சிருங்க. நம்ம ரொம்ப 2 நாளாக அந்த மாதிரி உட்காந்து பெண்டன்ட் பண்ணிவிட்டு அது நம்ம பேக் பண்ணும்போது வெடிச்சிருச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நமக்கு வந்து அந்த ஷிப்மெண்ட் வந்து டிலே ஆகுங்க. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த டைமில் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. வெயில பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது ஒரு குடும்பமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக. மதுரைங்களா மாமியார் அவங்க பேர் சொல்லுங்க. அத்தை வந்து உஷா மேம் அவங்களோட நேம். அவங்க பேர் உஷாவா? என்ன ஒரு ஒத்துமை. மாமியார் பேரும் உஷா, மருமக பேரும் உஷா. உஷான்னு கூப்பிட்டா 2 பேரும் திரும்பி பார்ப்பீங்க. இல்லை மேம், அதனால என்ன ஓபுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா மாமியார் அத்தை உஷா இருக்குன்னா அவங்களோட நேம் இருக்கனால என்ன எப்போ எல்லாருமே ஓபுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பெரிய சப்போர்ட் மேம். ஆனால் அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் என்ன இது வரைக்கும் எனக்கு கிச்சன்லேயே அவங்க விட்டதே கிடையாது. எனக்கான ஒரு அடையாளத்தை வந்துட்டு அவங்க மூலியமா, இவங்க என்னோட ஃபேமிலி இல்லைன்னா நான் வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியல மேம். எனக்கு வந்து நான் இப்போ உங்களை பாராட்டுறதெல்லாம் அவங்களுக்கும் சேர்த்து தான். கண்டிப்பா மேம். உஷாங்கிற உங்க அத்தை மாமியார் அவங்களுக்கும் சேர்த்து பாராட்டு தான். அதே மாதிரி செந்தில்ங்கிற உங்க கணவர் அவருக்கும் சேர்த்து தான். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு தொழில் முனைவராவோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு பேர் வாங்குறதோ ஷைன் பண்ணோன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பா அம்மா சிஸ்டர் அண்ணன் எல்லாரும் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்னா கண்டிப்பா கணவரோ மாமியாரோ மாமனாரோ வீட்டில் உள்ளவங்க நாத்தனாரோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க. இப்போ உங்க வீட்டில் உங்களுக்கு வந்து அது வந்து கிஃப்டட், நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் பெரிய ஜுவல்லரின்னா நான் சொல்ற தங்கம் வெள்ளி அதெல்லாம் கூட சொல்ல, இனி ஜுவல்லரி இதுவும் ஜுவல்லரி தான். கண்டிப்பா. இப்போ இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ்னா அதுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு 7 அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. இது வந்து இந்த பிஸ்னஸை அடுத்ததுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது பண்ண, ஏன்னா நீங்கள் ஒரு நெசவாளர் குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. இந்த டெரக்கோட்டா தானா, இதில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
என்னோட பிராண்ட் இதை வந்துட்டு கொஞ்சம் வெளியில எல்லாமே இன்னும் நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு வந்து எப்பவுமே செல்வாக்கு இருக்கும். இருக்கு மேம், இருக்குங்க. நகைகள் அதான் நான் சொல்றேன், என்ன நகைகள் எந்த மாதிரி மாலை பீட்ஸ்ன்னு சொல்றோம், அதுக்கும் அது வாங்குறதுக்கும் ஆள் இருக்கு. இந்த மாதிரி இது வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஆசைங்கிறது எல்லாருக்கும் உண்டுதான். இது வந்து வயதான பெண்மணியும் போட்டுக்கலாம், சின்ன பசங்களும் போட்டுக்கலாம், இல்லை வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே போட்டுக்கலாம் இல்ல. அதனால உங்களுக்கு எல்லாரும் போட்டுக்கிற வரைக்கும் பெண்களுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் வியாபாரத்துக்கு ஒன்றும் பங்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து டிசைன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் மேம். ஒரு 10 டிசைன்ஸ்னால் அதோட வச்சிருக்க மாட்டோம் மேம். இப்போ எங்ககிட்ட மோர் தென் மேபி 1500 டிசைன்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் மேம். ஏன்னா நாங்கள் அந்த அடுத்தடுத்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே தான் மேம் இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரவுண்டு ஸ்கொயர் அந்த மாதிரி தான் நம்ம டெரக்கோட்டாவில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அதையும் தாண்டி டெம்பிள் கலெக்ஷன்ஸ், நகாஸ், ஜுவல்லரி நம்ம எல்லாமே இப்போ கோல்டில் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் இந்த டெரக்கோட்டாவில் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் மேம். செஞ்ச வரைக்கும் போதும், இதே டிசைனோட போதும் அப்படின்லாம் நாங்கள் நிறுத்தலை மேம். அப்போதைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறிட்டே இருக்கனால தான் மேம் இப்போ 12 இயர்ஸாக நான் இந்த பிஸ்னஸ் ட்ரெண்டில் இருக்கு. அதை சொல்லுங்களேன் மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் ஜுவல்லரி தான், டெம்பிள் ஜுவல்லரி அதுலேயே குந்தன் ஒர்க் பண்ண மாதிரி எல்லாமே இருக்குங்க. அதில் அதாவது கிட்டத்தட்ட அது நிஜம் டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி இருக்கு. டெம்பிள் ஜுவல்லரிங்கிறது வெளியில பண்ணி தங்கத்துல முலாம் பூசுறது இல்லையா, இந்த டான்ஸ்க்கு கல்யாணங்களுக்குலாம் போடுறது. அது வந்து இந்த வடசேரி நகைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, நாகர்கோயில் இருக்க வடசேரியில மட்டும்தான் செய்வாங்க அது. இப்போ அது வந்து வெள்ளி வந்து அதிகம் விலை ஏறினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த டூப்ளிகேட்டும் வருது. டூப்ளிகேட்னா அது ஃபேக்குன்னு சொல்றாங்க. வெள்ளி இல்லை, ஆனால் மற்ற உலோகத்தில் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கோல்ட் பாலிஷ் கொண்டு வந்துடுறேன். கிட்டத்தட்ட அந்த ஒரிஜினலோட லுக் வந்துடுது. இதில் வந்து ஒரு ஓல்டு லுக், அது ஆன்டிக்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்டிக் லுக்கை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் அதை கொண்டு வந்துட முடியுது இல்லையா? பண்ணிட்டு இருக்கோம் மேம், பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லாமே நமக்கு அந்த நுணுக்கமான அந்த பெயிண்டிங்கில் தான் மேம் அதுக்கு நம்ம உயிர் கொடுக்கறதே இருக்குங்க. சும்மா ஏனோ தானோன்னு பண்ணோன்னா அது வந்து அதில் நல்லாவே இருக்காதுங்க மேம். அதில் ஒவ்வொரு அந்த இப்போ லக்ஷ்மி ஆகட்டும், அதில் இருக்க டிசைன்ஸ் ஆகட்டும் ரொம்பவே மைன்யூட்டாக தாங்க பண்ணணுங்க. அப்படி நம்ம செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் வச்சு எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா அந்த லைட்டிங்க்கும் அதுக்கும் கண்டிப்பாக நாமளா சொன்னாதான் வந்து இது டெரக்கோட்டான்றதே தெரியுங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் நான் கொடுத்துட்ருக்கோம். இனிமேவும் நாங்கள் செய்வோம் மேம். அதுலேயும் வந்துட்டு நமக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கனால தான் நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து 12 இயர்ஸாக இருக்க முடியுதுங்க. சரி, டெரக்கோட்டாவில் பெண்களுக்கு பண்ணுறீங்க, ஆண்களுக்கு பாவம் ஒன்றும் பண்ண முடியாதா? ஆண்கள் அதே கேள்விதான் எனக்கும் கேட்டாங்க. வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் மேம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பெண்டன்ட் வச்சு மேலே ருத்ராட்சம் மாதிரி போட்டுக்கிறாங்க, கேட்குறாங்க மேம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மாதிரி வாங்கிக்கிறாங்க. பரவாயில்லையே, ஆரம்பிச்சிட்டீங்களே. இருக்கு மேம். மற்றபடி நம்ம அதையும் மீறி வேற எதுவும் செய்ய முடியாதுங்க. பரவாயில்ல, இதே ஆண்களுக்காக ஏதோ ஒன்று செய்கிறீங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க கேட்பாங்க. இப்போ நம்ம ஸ்டால்ஸுக்குலாம் போகிறோன்னா கூட வர அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தான் கேட்பாங்க, எங்க இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, நமக்கு எங்களுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதர்வைஸ் நீங்கள் இப்போ எல்லாருக்கும் இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு எல்லாம் கொடுக்குறீங்க, உங்கள் பேஜ் மூலமாக கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ரைட்டு. அதுவும் டி டெரகோட்டா, ஓபுஸ் டி டெரகோட்டா ஜுவல்லரி. சொல்லுங்க திருப்பி. ஓபுஸ் டி டெரகோட்டா ஜுவல்லரி, OBUS டெரகோட்டா. அதுதான் உங்களோட இன்ஸ்டா ஐடி.